Hello friends, இப்போ இந்த வீடியோல Szechuan sauce எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இந்த சாஸ் நீங்க ஒரு தடவை நீங்க செஞ்சு எடுத்து வெச்சிட்டா இத வெச்சு நம்ம நிறைய டிஷ் செய்யலாம். இத வெச்சு நம்ம நூடுல்ஸ் செய்யலாம், ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், நிறைய இண்டோ சைனீஸ் டிஷ் செய்யலாம். இப்போ நம்ம Szechuan sauce எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து ஃபுல்லாவே வந்து நீங்க காஷ்மீரி மிளகாய் வச்சு நீங்க செஞ்சிக்கலாம் இல்லனா வந்து வர மிளகாய் வச்சு செஞ்சிக்கலாம் இல்லனா பாதி பாதி போட்டு நீங்க செஞ்சிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து முக்காவாசி காஷ்மீரி சில்லி எடுத்துக்க போறேன், கால்வாசி வர மிளகாய் எடுத்துக்க போறேன். நீங்க வந்து உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி வந்து காரம் கம்மியா இருக்கும், அதனால அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சாஸை நீங்க செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே இது நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த சாஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து தான் அதோட லைஃபே இருக்குது. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சாஸ் செய்யறதுக்கு ஒரு கப்பு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கொஞ்சம் விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன். பாதி விதையை வந்து நீங்கள் ஸ்பைசியாக சாப்பிட்றீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப்பு நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கிண்ணத்தில் நான் போட்டுக்கிறேன். இதில் 1.5 கப்பு சுட தண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கணும். மிளகா நல்லா கவர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அமுக்கி விடுங்க. மிளகா வந்து தண்ணியில் நல்லா ஊறணும். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ மிளகா ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. தண்ணி கலரெல்லாம் ரெட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கணும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த தண்ணியோடையே நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு அரைச்சிட்டு நான் எடுத்து வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் மிளகாவை நான் அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் 1-2 இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 கப்பு கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை வந்து அதில் போட்டுக்கிறேன். இதை லைட்டாக நீங்கள் வறுத்துக்கணும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 நிமிஷம் இதை வறுத்தா போதும். அந்த கொஞ்சம் வாசனைலாம் போனால் போதும். இதை லோ ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் சீக்கிரமாக கருகி போயிடும் பூண்டு வந்து. இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூனு இஞ்சி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே லோ ஹீட்டில் வச்சுடுங்க. நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இதே மாதிரி ஒரு இன்னும் 10 நிமிஷம் நம்ம லோ ஹீட்லேயே வச்சுக்கலாம். நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். திரும்பியும் இது லோ ஹீட்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போடாமல் வந்து வச்சிடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக பிரிஞ்சு வருது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி லோ ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா சைடில் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறின உடனே நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க.